நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம கலைமதி அக்கா பற்றியும் பேச போகிறோம். அவங்கள ரெஸ்பெக்டோட அக்கானே கூப்பிட்றேன். ஏன்னா அவங்க நேற்று மானகட்டவனே அப்படி இப்படின்ட்டு வசைபாடி இருப்பாங்க, அள்ளி வீசியிருப்பாங்க போட்டு. உங்களுக்கு தகுதி இருக்குதா எங்களை பற்றி பேச தகுதி இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா அப்படின்ட்டு அள்ளி வீசியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் தான் கொடுக்குறேன். நைட்டு என்னால் பேச முடியல. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் அவங்க அந்த டைட்டில் என்ன போட்டிருப்பாங்க ஆரம்பத்தில், 2 நாள் இன்னும் ஆணி பிடிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு டைட்டில் போட்டு 10 செகண்ட்லேயே டைட்டில் மாற்றிருப்பாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இது புதுசெல்லாம் கிடையாது. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் காலம்பர் அப்படின்னு டைட்டிலில் போட்டு, அதாவது அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அடுத்தவங்களை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படிமா. இவங்க நேற்று பேசுனது எப்படி புனிதமான வார்த்தையானு கேட்டால் எனக்கு தெரியாது, அது நீங்களே பார்த்துங்க. தரக்குறைவான வார்த்தைன்னு என்னன்னு தெரியுங்களா? ஒரு பொண்ணை, உதாரண எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணை, ஏம்மா இங்கே வாம்மா, இங்கே வாங்கான்னு போட்டு டீசெண்டான வார்த்தை, இங்கே வாடின்னு கூப்பிட்டா அது தரக்குறைவான வார்த்தை தான். அதே மாதிரி இந்த அம்மா சில நாட்களுக்கு முன்பு டைட்டிலோடு போட்டிருப்பாங்க. டைட்டில் கேவலமான ஒரு டைட்டிலோட என்னை பற்றி தான் போட்டு தரமற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது புனிதமான வார்த்தைன்னா அதுவும் குறைவான வார்த்தை தான். சட்டங்கிறது எல்லாத்துக்கும் பொதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சிபிஐ ஆஃபீஸ் எங்கிருக்குன்னு நான் சொல்லட்டுங்களா? மும்பை அந்தேரி அந்த இடத்துல தான் பூரா ரிசர்வ் பேங்க் பூரா அதுக்கு ஆப்போசிட்டில் சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது. நான் எல்லா பக்கம் போயிட்டு வந்துக்கிறேன். இது தெரியாத ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள். அதாவது இந்த யூடியூப்பு இந்த வீடியோ முடியும் போது சில லிங்க் கொடுக்குறேன். அவர் என்னென்ன பேசிக்கிறாரு நீங்கள் கண்ணை திறந்துட்டு பாருங்கள். இவங்க வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு சில வீடியோக்கள் தெரியாது, யூடியூப்பை பற்றி தெரியாது, சமூக வலைத்தளத்தை பற்றி தெரியாது. நீங்கள் சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் பேசினா நீ போய் ஒரு ஆள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா திருப்பி நாமளும் காட்டலாம்லவங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய ஆள் இவங்க உடன் பிறந்த அண்ணன். என்ன காரணம்னா, வலைதளத்தில் உட்காந்துட்டு சிகரெட்டை வாயில் வைக்கிறது, மது பாட்டில் காட்டுறது, கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை. அப்போல்லாம் எங்கே போனான்னு கேட்டால் அப்போல்லாம் இவங்க கண்ணை மூடிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்போல்லாம் பேச மாட்டாங்க. அது எங்கள் அண்ணன் பேசுவாங்க, என்ன வேணால் பேசுவாங்க. அவங்க அண்ணன் பேசும்போதெல்லாம் நீங்கள் யாரும் பேசக்கூடாதுங்க, பேசினா திருப்பி நாங்களும் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அதுதான் இவங்களுக்கு. எனக்கு இப்போ திருப்பி சொல்கிறேன், எனக்கு யூடியூப் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இவங்க நேற்று உட்காந்து அப்படி பொழிகிறாங்க. யூடியூப் வச்சு சம்பாதிக்கிற, நீ ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுற அப்படிங்கிறாங்க. அக்கா 10 வீடியோ கிடையாது, 2500 வீடியோ எடுத்து வச்சுக்கிற, ட்ராவல் வீடியோ எடுத்து வச்சுக்கிற, கோவில் வீடியோ எடுத்து வச்சுக்கிற, டூரிஸ்ட் வீடியோ எடுத்து வச்சுக்கிற, கேரளா பிளேஸ் வீடியோ எடுத்து வச்சுக்கிற, கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 செலவணிருப்பேன்னு வச்சுங்க. சரி, ஓகே, தகுதி இருக்குதான்னு அவர் கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளிப்பிங் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா, திருவனந்தபுரம் போனேங்க. இந்த அம்மா 2 நாள் ஆணி பிடிக்கிட்டு கேட்டாங்க. திருவனந்தபுரம் போனேன். அதுக்கு ஒரு ஃப்ளைட் சார்ஜ் கோயம்புத்தூர்லேருந்து 8,317 ரூபா. அப்புறம் வரும்போது அது அந்த திருப்பி ஃப்ளைட் கிடைக்காதனால ட்ரெயினில் வந்தேன். அந்த ட்ரெயினுக்கு 3,800 ரூபா, கிட்டத்தட்ட அதே 11 ரூபா ஃபுட்டெல்லாம் சேர்த்தி ஒரு 15 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தான். அது என்னென்னா, அட்லிட்டி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. கூகுளில் போய் தேடி பாருங்கள் அது எந்த மாதிரி பிஸ்னஸ்னு. அதாவது யூடியூப்பில் இங்கே ஒரு 15,000 ரூபா வருமானம் எடுக்கிறதுக்கு எத்தனை வீடியோ போடணும், எத்தனை நாள் ஆகும்னு அந்த கலைமதி அம்மையாரவே போய் கேளுங்க.
ரெண்டாவது அந்த அம்மையார் விட்டு கொந்தளிச்சு பேசுனாங்க. தகுதி இருக்குதா? தகுதி இருக்கிறேன். முதலில் தகுதி இருக்கிறது நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டும். என்ன காரணம்னா உங்கள் அண்ணன் வலைதளத்தில் உட்காந்துட்டு கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை எந்த யூடியூபரும் பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சோசியல் மீடியாவில் வாயில் சிகரெட்டு வைக்கிறாரு, மது பாட்டில் காட்டுறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டில் கறி சும்மா எடுத்து வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் பேசுவாங்க. கன்ஃபார்மாக அப்படி தான் பேசுவாங்க. அது எந்த மாற்றுக்கிறதே கிடையாது. உங்கள் வீட்டில் மட்டும் கறி இதாக இருக்குதா? அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் கறி எடுக்கிறேன்னா உங்களோட வச்சுங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் போட்டிங்கன்னா விமர்சனம் கண்டிப்பாக பண்ணத்தான் செய்வேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க, திருப்பி ரிப்பீட் கூட சொல்கிறேன். தக் லைஃப்னு ஒரு படம் வந்ததுங்க. ஒரு 200 யூடியூப் சேனலு அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்க. 3 நாளில் காலி பண்ணிட்டாங்க. 350 கோடி பட்ஜெட்டு. அது 100 கோடியும் கூட எடுக்கலை. என்ன காரணம்னா பெய்டு ரிவ்யூஸ், பெய்டு விமர்சனம், தரமற்ற விமர்சனம். அதில் நடிகையில் கடுமையான விமர்சனம் பண்ணிக்கிறார். கமலஹாசன் சார் கடுமையான விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஒரு படத்தவே இந்த அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா இவங்களை பற்றி பேசும்போது இவங்கெல்லாம் ஏமாத்திரம். அப்புறம் மணிரத்னம் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? தெரியாது. கமலஹாசன் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? தெரியாது. கமலஹாசன் அந்த யூடியூப் சேனலில் போய் நடவடிக்கை எடுத்தாரா? தெரியாது. அது அப்படி இவங்கள பற்றி பேசும்போது அப்படியே கொந்தளிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்கிறது, அந்த அம்மா நேற்று வர உட்காந்து சொல்லுது எனக்கு லோ பிபி, லோ சுகரோ எல்லாம் சொல்லிகிட்டு இருக்குது. நான் போய் எனக்கு மன உளைச்சல் ஆகுது. மன உளைச்சல் இருக்கிறவங்க எதுக்குங்க யூடியூப் பக்கம் வரணும்? முதல்ல அதுதான் கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில். மன உளைச்சல் இருக்கிறவங்க எதுக்கு யூடியூப் லோ பிபிங்கிறாங்க. லோ பிபி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ரெஸ்ட் எடுக்கணும். வலைதளத்தில் உட்காந்துட்டு இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் உடம்பை பார்த்தா உங்களுக்கு நல்லது. அதை விட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட ஸ்கூலில் யாராச்சும் ஒருத்தர் டீச்சரோ வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் எந்த இடத்துலையுமே தரமற்ற வார்த்தையை யூஸ் பண்ணது கிடையாது. டைட்டில் வேறு. ஆனால் இவங்களோட ரெஸ்பெக்ட் ஃபார் உமன்கிறது இப்பவும் சொல்கிறேன். இந்த அம்மா யாரவே தரமற்ற வார்த்தை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்கிறங்க. நீங்கள் சாப்பாடு சும்மா கறி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி தாங்க பேச வேண்டியது வரும். நீங்கள் வந்து இலவச வருமானம் உண்மையாக அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். யூடியூப் இல்லைன்னா இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு 15 நாள் இவங்களை வீடியோ போடாமல் இருக்க சொல்லுங்கள். நானும் ஒரு வீடியோ போடாமல் இருக்கிறேன். நான் வந்து ப்ராஃபிட் எடுத்து காட்டுறேன். இவங்களால முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்க. அது நீங்களே சொல்லிக்கிங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் போதை போட்டு ஆடும்போது இவங்க பேசலை. இவங்க அண்ணன் போதை போட்டு மளிகை கடையில் உட்காந்து சண்டை பிடிக்கும்போது பேசலை. இவங்க அண்ணன் 15 நாள் போதை அதை பற்றி பேசும்போது பேசலை. அப்புறம் கேட்டால் நாங்கள் சொன்னால் யாரும் கேட்குறதில்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு திருத்திட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நான் இனி எவனை பற்றியும் பேச மாட்டேன்ட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு நேற்று பேசியிருப்பாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க. கீழே 4 சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். அவர் என்னென்ன பேசிக்கிறாரு. அது ஒரு பிரபல யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு. அவர் வயசில் மூத்தவர், ஒரு 90 வயசு டாக்டரு. அவர் பெண்களை பற்றி என்னென்ன பேசிக்கிறாரு, அவங்க சேனல் மேலே என்னென்ன நடவடிக்கை இருப்பாங்கன்னு நீங்களே பாருங்கள். அதாவது யூடியூப்புங்கிறது நான் தான் சொல்கிறேன்லங்க, முழுக்க 70% கெடுதலுக்கு தான். நீங்கள் இந்த ஃபேமிலி வீடியோ இந்த குழந்தையை காட்டிட்டு வருமானம் இலவச வரம் பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கு மித்த சேனல் பார்க்க தோணாது, பார்க்க முடியாது. அப்புறம் தகுதி என்னென்ன இவங்களவுக்கு தகுதி என்ன நம்மளுக்கு இல்லைங்க. ஆனால் இவங்கள மாதிரி கெட்ட வார்த்தையில் நம்மளால் பேச முடியாது. ஏன்னா நம்மளாம் எப்போவுமே ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி, ஒரு போதை போட்டிருந்தால் அவங்கள பேசலாம். இல்லை இவங்களை என்ன சொன்னேன், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கறின்ட்டுக்கிறாங்க. அதைத்தான் சொன்னேன். இவங்க போட்ட வீடியோக்கு தான் விமர்சனம் பண்ணேன். நீங்கள் ஒரு படத்தவே கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. தக் லைஃப்னு ஒரு படம் வந்தது, அதை வந்து 2 நாளில் காலி பண்ணிட்டாங்க. 300 சேனல் 2 நாளில் காலி பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா கடுமையான விமர்சனம். ஒரு அந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி. இப்போ அந்த படம் 100 கோடி தான் எடுத்துருக்குது. அதில் வந்து ப்ராஃபிட்டு எடுக்கவே முடியாது. கமலஹாசன் சார் எந்த ஸ்டேஷன் போனார், மணிரத்னம் சார் எந்த ஸ்டேஷன் போனார், அதில் நடித்த நடிகையை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. ஒரு படத்தையவே நீங்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்கன்னா இவங்கெல்லாம் ஏமாத்திரம். நான் என்னன்னு கேட்குறேன். அதாவது இப்பவும் சரி, எனக்கு யூடியூப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. யூடியூப்பில் என்னங்க வருமானம் வரும்? நீங்கள் ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டீங்கன்னா மீறி போனால் ஒரு $100 எடுக்குன்னு வச்சுங்க. அந்த $100 எவ்வளோ வரும் தெரியுங்களா? 8000 ரூபா வரும். அந்த 8000 ரூபா ஒரே நாளில் நான் எடுத்துருவேன்.
உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டே 1317 வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே யோசிச்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் தான் ஒரு கார் எடுத்தேன். அதனோட காஸ்ட்டு வந்து 27 lakhs. அது இஎம்ஐ போயிட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. விட்டா இவங்க யூடியூப்பில் தான் அதை எடுத்தான்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டுருக்குது, அதுவும் வந்து இன்னைக்கு யூடியூப்பில் தான் சம்பாதிச்சிருப்பேன்னு சொல்லிடுவாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். அப்புறம் அவங்க சில சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக 2 சப்ஸ்கிரைபர் நான் வந்து பதில் கொடுக்குறேன். சங்கீத சாய் அவங்க வந்து சில நாட்களுக்கு முன்பு ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணையில் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் நாய் மேய்க்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து கிழவன்னு சொல்லியிருப்பாங்க. ஏம்மா நீ குமரியாகவே இருந்துட்டு போம்மா, முகமெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ பெரிய குமரி இருந்துட்டு போ. அதெல்லாம் யார் கேட்டாங்க? உன்னோட சேனலில் என்னையவே கமெண்ட் பண்ண வச்சிடாதீங்க. நான் வந்து பொதுவாக இன்னொருத்த சேனலில் போய் தரக்குறைவாக கமெண்டில் பண்ண மாட்டேன். ரொம்ப நம்மளுக்கு வல்கராக பேசினா தான் நான் கமெண்ட் பண்ணுவேன். மொத்தத்தில் அந்த சங்கீத சாய்க்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. அடுத்தவங்க சேனலில் போய் மூக்கு நுழைச்சிருப்பாங்க. மொத்தத்தில் யாருமே அந்த சங்கீத சாயோட சேனலை யாருமே பார்க்காதீங்க. அடுத்தவங்க சேனலில் போய் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உமா மகேஸ்வரி ஒரு அம்மையார், அது நம்மளை பற்றி கீழ்த்தரமாக கமெண்ட் பண்ணியிருக்குது. அவங்களெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தால் நம்ம பொழப்பு போடாதுங்க. எனக்கு 1008 பொழப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அட்லிட்டி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அது போய் கூகுளில் எந்த மாதிரி பிஸ்னஸ்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்மளுக்கு கீழே ஒரு 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அது தனி கணக்கு, இது ஒரு பிஸ்னஸ்ஸு. மொத்தத்தில் இவங்கள பற்றி பேசும்போது கொந்தளிப்பாங்கன்னா கண்டிப்பாக பேசுவேன், உறக்க பேசுவேன், உண்மையை பேசுவேன், பொய்யை பேச மாட்டேன். இவங்க அண்ணன் போதை போட்டிருக்கும்போது ஒரு இடத்துலையும் இந்த அம்மாவை பேசலை. இவங்க அண்ணன் பொண்டாட்டியும் திட்டி விடிய போகவும் ஒன்றும் பேசலை. அப்புறம் இவங்க அண்ணன் மளிகை கடையில் சண்டை பிடிச்சிருக்கும் போது கொந்தளிச்சுட்டு பேசலை. ஆனால் நேற்று உட்காந்துட்டு வசைபாடி இருக்கிறாங்க இந்த அம்மையார். இவங்க நாகரிகத்தோடு தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறது நீங்கள் போடுங்க, தப்பில்லை, எல்லாருமே போடுறாங்க. சும்மா கறி எடுத்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விமர்சனம் பண்ணத்தான் செய்வேன். விமர்சனம் தாங்கி கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் தாராளமாக வலைதளத்தில் உட்காந்துட்டு அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, எனக்கெல்லாம் ஆர்டர் போடாதீங்க. தப்பாக பேசலை, தரக்குறைவாக பேசலை. நீங்கள் பேசினா தான் தரக்குறைவாக ரிப்பீட்டு எடுத்து பாருங்கள். உங்கள் சேனலில் என்னை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறீங்க, ஏது பேசியிருக்கிறீங்க நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது யோசிச்சுங்க. இஃப் யூ ஸ்பீக் ரூட்லி லைக் திஸ், no one in society will respect you. Bad language is not now new to your family. If you speak rudely like this, no one in society will respect you. Bad language is not no new to your family. அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுகிறதை நிறுத்தி கொள்ளவும். அதாவது ஒழுக்கமாக பேசினா தான் இந்த சமூகத்தில் உங்களை மதிப்பார்கள். அதாவது உங்கள் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு இது ஒன்றும் புதிதெல்லாம் தான் அர்த்தம். அப்புறம் ஒரு சிலர் பண்ணையில் வேலை செய்கிற, திண்ணையில் வேலை செய்கிறான்ட்டு கமெண்ட் மீறி விற்பாங்க. அதாவது பண்ணையில் வேலை செய்கிறது ஈஸி இல்லைங்க, ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டம். உழைக்காமல் உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு குடும்ப வீடியோ காட்டிட்டு அதை பார்க்குற மாதிரி எல்லாம் கிடையாது. பண்ணையில் வேலை செய்கிறது கிடையாது. பண்ணையில் வேலை செய்கிறது ஒரு பெருமை தான். அங்கே உட்காந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து மனநல பாதிக்கப்பட்டோன்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குறதுக்கு நான் தயாராகவில்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க இலவச வருமானத்தை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. முழுக்க யூடியூப்பு. நம்மளுக்கு யூடியூப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. விட்டா நீ வந்து அடுத்தது ஏதாச்சும் ஒரு கார் எடுத்தால் யூடியூப்பில் தான் கார் எடுத்துருங்க. எல்லாருமே இவங்க அண்ணன் மாதிரி இருக்க முடியாதுங்க. இவங்க அண்ணன் தான் உழைக்காமல் உட்காந்துட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி இல்லை. முதல்ல உங்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு உங்கள் அண்ணனை திருத்திட்டு அடுத்தவங்கள பற்றி பேசுங்க. உங்கள் அண்ணனே ஒரு தரமற்ற வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேச உங்களுக்கு திராணி இல்லை, துணிவில்லை. அடுத்தவங்கள பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் குடிபோதை போட்டு ஆட்டம் போட்டு வாயில் சிகரெட்டு வச்சுட்டு கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எந்த சப்ஸ்கிரைபரும் கேட்டுக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அப்போ அவங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு ரசிக்கிறக்கு விட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது. நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை நான் சந்திக்க தயார். அதுக்குன்னு நாம் ஒரு யூடியூப் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன்.
அந்த கம்பெனியில் ஒரு லீகல் லாயர் இருக்க மாட்டாங்களா? நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு லீகல் லாயர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய ஆள் தெரியுங்களா? உங்கள் அண்ணன் தான். தகாத வார்த்தை, தரமற்ற வார்த்தை, கெட்ட வார்த்தை, பல யூடியூபர் கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறாங்க. பல யூடியூபரை கெட்ட வார்த்தை பேசிக்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோவில் நம்மக்கிட்ட பத்திரமா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சட்டப்படி நான் சந்திக்க தயார், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அப்புறம் நீங்கள் நம்மளை தரக்குறைவாக பேசின வீடியோவில் இருக்குது, அதையும் கொண்டு காட்டலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க, என்னம்மா தரக்குறைவாக பேசினாங்க அப்படின்னு கேட்டால், அப்புறம் நான் பேசுனதும் இருக்குது, ஆனால் தரக்குறைவான வேலை பேசலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் பேசுனது எப்படின்னா, மானம் கட்டவ அதை கட்டவ அது ஃபேமிலி பற்றியெல்லாம் பேசியிருப்பீங்க. அப்புறம் அது கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணலாம். அவங்க வந்து யார் மேலே நடவடிக்கை இருக்குதான் பார்க்கலாம். அப்புறம் சிலர் சொல்லியிருப்பாங்க, காப்பிரைட்டு கொடுங்க, காப்பிரைட்டு கொடுங்க. காப்பிரைட்டு கொடுக்கணும் முதல்ல இவங்க அண்ணன் சேனலில் தான் தூங்கணும். முதல்ல இவங்க அண்ணனோட சேனலில் தான் தூக்கணும். பேசுகிறது ஊர் கெட்ட வார்த்தை தான், பேசுகிறது கூட தரமற்ற வார்த்தை தான். அவங்க அண்ணன் சேனலில் தான் முதல்ல தூக்கணும். அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு இது இல்லை. நம்ம சேனலில் வந்து காப்பிரைட்டு கொடுங்க, கீப்பிரைட் இந்த அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒருத்தர் வேறு கமெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எப்படிங்க ஒரு சினிமாவை கேவலமாக கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறீங்க? ஒரு அரசியல் தலைவரை கேவலமாக விமர்சனம் பண்ணுறீங்க. சில பெண்களை கீழ்த்தரம் கேவலமாக விமர்சனம் பண்ணுறீங்க. அப்பா இல்லாத உரிமை இப்போ எப்படி வந்தது? படத்தை வந்து என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், அரசியல் தலைவரும் கேவலமாக விமர்சனம் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்களை பற்றி பேசும்போது கொந்தளிச்சிட்டு வருவீங்கன்னா, இவங்களுக்கு முழுக்க இப்போன்னு சொல்கிறேன், இலவச வருமானம் யூடியூப்பில் தான் கிடைக்கிது. எத்தனையோ ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்காங்க, போய் என்னென்ன வீடியோ போய் பாருங்கள். ஆனால் இவங்க வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலையுமே நாலேஜாக வராது. கலைமதி அக்கா, நீங்கள் வந்து லோ பிபி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க. யூடியூப்பில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு தான் முக்கியம். அதை விட்டு போட்டு இந்த வசைவாடுறது நிறுத்துங்க. நாகரிகத்தோடு பேசி பழங்க. உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க டீச்சர்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு ஸ்மால் அட்வைஸு. அப்புறம் ஒரு சிலர் பேசுவாங்க, இதே ஒரு கண்டென்ட்டாக போட்டு வீடியோ போடுவேன்னா, அப்புறம் என்னை பற்றி பேசும்போது திருப்பி நான் வீடியோ போடணும் இல்லைங்க. அவங்கள நாகரிகத்தோடு தான் நான் இப்போ பேசுகிறேன், கலைமதி அக்கான்ட்டு. ஓகே, நீங்கள் வந்து இனி இந்த மாதிரி வசைவாட நிறுத்திக்கிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் பேசின வீடியோ பல பேர் பார்த்தாங்கன்னா உங்களை தான் நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்ப பெண்ணு இப்படி ஒரு தரக்குறைவாக பேசுனது என் வாழ்நாளே நான் பார்த்ததில்லை. இப்போ தான் சமீப காலமாக யூடியூப்பில் பார்த்துக்கிறேன். மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க மக்கள் எல்லாம் எப்பவும் சிந்திக்க மாட்டாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.